இன்றைக்கி மொறு மசால் வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு 250 கிராம் வந்து வடைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். இந்த வடைப்பருப்பில் வந்து எந்த மாதிரி நம்ம பருப்பு வந்து ஆட் பண்ணால் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கில்லு பதத்துக்கு வந்த பிறகு மிக்சர் ஜாரில் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் 4, அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திட்டு 2 கைப்பிடி அளவு வடைப்பருப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். மீதி இருக்கக்கூடிய வடைப்பருப்பையும் இதே மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம முழு பருப்பு எடுத்து வச்சதையும் சேர்த்தும் போது இதுதான் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஒரு ரகசியம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலைகள், உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு சூடான எண்ணெயில் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வடை சிறுசாவோ பெருசாவோ வந்து தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், வந்து எண்ணெய் சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லா வடையும் தட்டி போட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். திருப்பி போட்டுட்டு பொன்னிறமான பிறகு நம்ம எடுத்தால் கிறிஸ்பியான வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.